வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பால் கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவின் கிரீன், இப்போ இந்த மாதிரி ஸ்டவ்வில் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூட சேர்க்குறதுக்கு இந்த கப்பில் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாலில் வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அதனால் இந்த சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தளவு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நெய் 2 ஸ்பூன் கடைசியில் தான் சேர்க்கணும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொங்கி வர்ற ஸ்டேஜில் லெமன் பிழிஞ்சு விடணும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் பாதியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். ஒரு லெமனையும் சேர்க்கக்கூடாது. இப்போ பால் வந்து இந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா? இது நல்லா வற்றி வரணும். அது வரை நீங்கள் ஸ்டவ்வை அதிகப்படுத்தி கம்மி பண்ணி மாற்றி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பால் பொங்கி வர்றது பார்த்திங்களா? பொங்கி வர்ற ஸ்டேஜில் இப்போ வந்து பாதி லெமனை கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது கூட புழிஞ்சுக்கிடலாம். சின்ன லெமனாக இருந்தால் நீங்கள் ஒரு 3/4 அளவு எடுத்துக்கோங்க. ஜூஸ் மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பால் பொங்கி வர்ற ஸ்டேஜில் லெமன் இல்லைன்னா வினிகர் சேர்த்து இந்த மாதிரி கிளறினாதே உங்களுக்கு இந்த பால் திரிஞ்சு இந்த மாதிரி சீக்கிரமே இந்த மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பால் வந்து நல்லா வற்றி வரந்தோட்டிக்கு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆடை விழுகாத அளவுக்கு, அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பால் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு முன்னாடி, இப்போ பாருங்கள் நல்லா வற்றி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் வற்றி வர்றதுக்கு நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி மாற்றி 3/4 ஹவர் ஆகும் இந்த கேக்கு செஞ்சு முடிக்க. நல்லா இந்த மாதிரி பால் நல்லா வற்றி வர்றப்ப இந்த சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கிடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இலையை கொடுக்கும். அது கம்மியாக தொட்டிக்கு நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வற்றி வர்ற ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியே இல்லாமல் கம்மியானதுக்கு பின்னாடி இந்த நெய் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த நெய் இந்த கேக்கு நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பாத்திரத்தை நெய் தடவி வச்சுக்கிடலாம். உடனே மாற்றிக்கிடலாம். இப்போ இந்த ஒரு அருமையான பால் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ எடுத்து இதை நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுருங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை தட்டில் மாற்றி கட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பால் கேக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.